الرحمن الرحيم لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم من استطاع منكم أن يموت بالمدينة فليفعل أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கருணை கிருபை காரணமாக புனிதமான நகரங்களாகிய மக்காவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அழைத்து அங்கு வைத்தது மட்டுமல்லாம தொடராக மதீனாவுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். மக்கா எந்த அளவுக்கு கண்ணியமோ எந்த அளவுக்கு சிறப்பானதோ அதே மாதிரி சிறப்பான இடம் தான் மதீனா. இமாம்களுக்கு மத்தியில மக்கா சிறப்புல கூடியதா அல்லது மதீனா சிறப்புல கூடியதான்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்ல வெட்ட முடியாம போச்சு, ஒரு முடிவு காண முடியாம போச்சு. காரணம் 53 வருட காலங்கள் வாழ்ந்த இடமாக மக்கா இருந்தாலும் கூட நபியவர்கள் 10 வருஷம் தான் வாழ்ந்திருந்தாலும் மதீனாவுல நபியவர்களுடைய அந்த உடம்ப சுமந்திருக்கிற பூமி மதீனா. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கபர் மக்காலண்டா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கபர் மதீனா. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் இறங்கிய ஹிரா மலையும் நபியர்களும் அபூபக்கரும் ஒளிந்திருந்த சௌர் மலையும் அங்கடா, உஹது மலையும் சொன்னாங்க நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் உஹது யுஹிப்புனா வ நஹப்பு. உஹது மலை அது எங்களை நேசிக்குது, நாங்க அதை நேசிக்கிறோம். எங்கட பாஷையில சொன்னா நாங்க அதை லவ் பண்றோம், அது எங்களை லவ் பண்றோம். அதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஒரு மலை ஒரு மனிதர்